வட்டைபேசி மாநாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். வட்டைபேசி மாநாடு வந்து எப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சு பார்க்கலாம். சைமன் குழு அறிக்கையினால தோணுச்சு. சைமன் குழு அறிக்கை வந்து அரசு வந்து சமர்ப்பித்தாங்க. காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் அவங்களாம் வந்து இந்த அறிக்கையை வந்து புறக்கணித்தாங்க. இந்த சைமன் குழு அறிக்கையை வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்து இந்திய தலைவர்கள் வந்து ஆலோசனை இல்லைன்னா இது பயன் இல்லாமல் போகும் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, சைமன் குழு அறிக்கையை வந்து சட்டப்பூர்வமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஆக்கணும். அந்த நோக்கத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய தலைவர்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக லண்டனில் ஒரு வட்டமேசை மாநாட்டை வந்து நடத்திட்டு இருப்பதாக அரசு அறிவித்தாங்க. ஆனால் வந்து காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, சுதந்திரம் பெற்றே ஆகணும் அதை நோக்கம் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வட்டமேசை மாநாட்டை வந்து புறக்கணிக்க போவதாக காங்கிரஸ் அறிவித்தது. ஆனால் இந்த காங்கிரஸ் வந்து பங்கேற்கலன்னா அந்த மாநாடு வந்து பயன் இல்லாமல் போகும்னு சொல்லிட்டு அரசுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வந்து பேச்சுக்கள் நடத்தினாங்க அரசு. அதனால தான் 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதெல்லாம் வந்து இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து முடிவுக்கு வந்தது. உலகம் தழுவிய இயக்கம் தான் அந்த சட்ட மறுப்பு இயக்கம். அப்போ வந்து அரசு பிரதிநிதி யாருன்னா இர்வின். இதனை முடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முடிவு காணணும்னு சொல்லிட்டு வழி தேடினார். அதனால் வந்து 1931 ஜனவரியில் வந்து காந்தியடிகளை வந்து சிறையிலேருந்து விடுதலை பண்ணார். அதுக்கப்புறம் தான் காந்தியடிகள் இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த காந்தி இர்வினில் ஒப்பந்தத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது காந்தி வந்து சத்தியாகிரக பிரசாரத்தை வந்து கைவிடுவதாக உறுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இர்வின் என்ன பண்ணார்னா, இந்த சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்ய வந்து ஒப்புக்கொண்டார் இர்வின். அதுக்கப்புறம் காங்கிரஸின் ஒரே பிரதிநிதி யாருன்னா இந்த காந்தி. அவர் தான் 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு ஒப்புக்கொண்டார். உப்பை வந்து அவங்க பயன்பாட்டுக்கு தான் மக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அனுமதிச்சாங்க. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, சாராயம் மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகள் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிப்பது, இதுக்கெல்லாம் வந்து அரசு வந்து சம்மதம் தெரிவித்தாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை வந்து கராச்சியில் நடத்துவதற்கு காங்கிரஸ் மாநாடு வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வந்து பகத்சிங்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விதிக்கப்பட்ட மரண தண்டனை வந்து குறைக்க வந்து வைஸ்ராய் வந்து மறுத்து விட்டார். வைஸ்ராய்னா இர்வின் வந்து மறுத்து விட்டார். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, 2வது வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து கொண்ட போதும் பார்த்திங்கன்னா அரசு வந்து அவங்க கோரிக்கை வந்து ஏற்க வந்து முன்வரல பிடிவாதமாக இருந்தாங்க. அதான் என்ன பண்ணால் திரும்ப வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து திரும்ப வந்து கையில் எடுப்பது தான் காங்கிரஸ் வந்து தீர்மானித்தாங்க. திரும்ப வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுப்பதாக காங்கிரஸ் வந்து தீர்மானம் பண்ணாங்க. பொருளாதார வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை வந்து மோசமடைந்தது. நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டங்கள் நடைபெற்றன.